மயிரா போச்சுன்னு குடியா குடிச்சு நாசமாக போனீங்கன்னா அது செலவெல்லாம் வேற மாதிரி இருக்கு. டோட்டலாக நீங்கள் இங்கே சர்வே பண்ணுறதுக்கு 65,000 to 75,000 கிட்ட ஆகும். இங்கே வந்து யூகேல எப்படின்னு தெரியுமா, நீ தலையை தனியாக வெட்டி இப்படி கொண்டு போயிட்டு ஐயோ எனக்கு தலை தனியாக வந்துடுச்சு எனக்கு மெடிக்கேஷன் கொடுங்கனாலும் பேராசிட்டமல் போடுங்க சரியாயிரும் அப்படி சொல்லுவாங்க. வணக்கண்டா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஸோ இந்த வீடியோவில் யூகேல வாழ்கிறதுக்கு எவ்வளோ காசு தேவை, அதாவது உங்கள் பொட்டி படிக்கலாம் எடுத்துகிட்டு வந்து யூகேல வாழ்கிறதுக்கு பேசிக்காக எவ்வளோ காசு வேணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸாக இந்த வீடியோ நான் சொல்ல போகிறேன். ஸோ போன வீடியோவில் யூகே வர்றதுக்கு எவ்வளோ செலவாகும்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். மறக்காம போய் பார்க்குறவங்க பார்த்துருவாங்க அந்த வீடியோவை. பார்த்துட்டு நிறைய பேர் எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, ப்ரோ இதெல்லாம் எனக்கு பிரச்சனையாக இருக்குது, என்ன இதெல்லாம் கொஞ்சம் இதாக இருக்குன்னு சொல்லி அவங்க எல்லாருக்குமே நான் ஸ்க்ராட்ச்லேருந்து எந்தெந்த யூனிவர்சிட்டி எல்லாம் ஹெல்ப் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் அது கண்டினியூஷன் வீடியோலாம் அது கிடையாது, பட் இருந்தாலும் அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே எவ்வளோ செலவாகும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். இங்கே எவ்வளோ செலவாகுதுன்னு நான் இப்போ இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இப்போ இந்தியாவிலேருந்து ஃப்ளைட்டில் பறக்கிற வரைக்கும் எவ்வளோ செலவாகுதுன்னு சொல்லி நான் சொல்லிட்டேன். ஃப்ளைட்லேருந்து இங்கே யூகேல கால் எடுத்து வப்பில்லை அதுலேருந்து என்னென்ன செலவுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்லுவேன். இதை வந்து ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நீ இப்போ தான் யூகே வரீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த செலவுகள்லாம் இருக்கும்ல அது என்னென்ன, அதுக்கப்புறம் கண்டினியூஸாக அடுத்தடுத்த மந்த்லாம் உனக்கு என்ன ரெகுலராக என்னென்ன செலவுகள் வரும் அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டில் பறந்து வந்துக்கிட்டு இருக்க சரியா, வந்துட்டு இங்கே ஏர்போர்ட்டில் இறங்குறேன். ஏர்போர்ட்டில் இறங்கி நீ ஆல்ரெடி ஒரு அக்காமடேஷன் புக் பண்ணியிருப்ப, இல்லைனா ஏதோ ஒரு வீடு பார்த்து வச்சிருப்பா, இங்கே தான் போய் தங்கணும் உங்கள் லக்கேஜ்லாம் தூக்கிட்டு போய். ஸோ ஏர்போர்ட்லேருந்து உன் லொக்கேஷனுக்கு போகிறதுக்கு ஒரு கேபோ ஒரு பஸ்ஸோ பிடிக்கணும். அதோட காஸ்ட் வந்து தூரத்தை பொறுத்து ஒரு 3 மைல் ஒரு 4 மைல்னா ஒரு 20 பவுண்டு வரும். நம்ம ஊர் காசுக்கு ஒரு 2000 வரும். இதே பஸ்ஸு கண்டிப்பாக ஏர்போர்ட்லேருந்து சிட்டி சென்டருக்கு கண்டிப்பாக பஸ் இருக்கும். நீ பஸ்ஸு பிடிச்சின்னா உனக்கு ஈஸி ஒரு 2 பவுண்டு இல்லை ஒரு 3 பவுண்டு 300 200 முடிஞ்சிடும். ஆனால் அங்கேருந்து உன் வீட்டுக்கு போகிறதுக்கு கண்டிப்பாக நீ பஸ் பிடிக்கணும். லக்கேஜ்லாம் வச்சிருப்ப, அது பஸ்ஸில் தூக்கிட்டு போகிறது எரிச்சல். நீ என்ன பண்ணலான்னா ஏர்போர்ட்டில் இறங்கிட்டு ஏர்போர்ட்லேருந்து ஊருக்குள்ளே போகிறதுக்கு ஒரு பஸ்ஸு பிடிச்சி போகலாம், ஊர்லேருந்து உன் வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு கேப் பிடிச்சி போகலாம். மொத்த செலவுகள் ஒரு 15 பவுண்ட்லேருந்து ஒரு 20 பவுண்ட் கிட்ட ஆகும். இது இன்னும் கம்மியாகவும் ஆகலாம் கூடவும் ஆகலாம். ஆனால் அப்ராக்சிமேட்டாக ஒரு 2000 ரூபா வச்சுக்கலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை ஆம்பஸ்டூடன்ட். ஆம்பஸ்டூடன்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் அக்காமடேஷன் பிளாட்ஃபார்ம். இதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் எந்த ஊரில் படிக்க போகிறீங்க, எந்த யூனிவர்சிட்டியில் படிக்க போகிறீங்கன்னு சொல்லி போட்டோன்னே அங்கே உள்ள அஃபோர்டபுள் அக்காமடேஷன் எல்லாமே கட்டும் நீங்கள் ஈஸியாக புக் பண்ணிக்கலாம். யூனிவர்சிட்டி கிட்டே இருக்கும், வாக்கப் டிஸ்டன்ஸ் தான், பிரச்சனை எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் ஈஸியாக ஃப்ரெண்ட்ஸும் மேக் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். வந்துட்டு வீட்டுக்குள்ளே பொட்டி படிக்கலாம் எடுத்து வச்சா உனக்கு வெறும் பெட்டு மட்டும்தான் இருக்கும். ஸோ யூ ஹேவ் டு பை, தமிழே சொல்கிறேன், நீங்கள் வந்து பெட்ஷீட்டும் தலானியும் வாங்கணும், அதுக்கப்புறம் போர்வை டுவெட் வாங்கணும். ஸோ இதுக்கு பக்கத்தில் சீப்பான கடை வந்து ப்ரிமார்க் வந்து இங்கே கொஞ்சம் சீப்பாக இருக்கும், உங்களுக்கு அஃபோர்டபுளாக ஈஸியாக கிடைக்கும், எது வேணாலும் வாங்கிக்கலாம், ட்ரெஸ் எல்லாமே இருந்தாலும். ஓகே, நிறைய பேர் என்னென்ன எடுத்துகிட்டு வரணும் என்னென்ன எடுத்துகிட்டு வரக்கூடாதுனே தெரியல. ஸோ அதில் தனியாக நான் ஒரு வீடியோ போடுறேன், ஓகேவா. நான் ஆக்சுவலாக இந்த இடத்துல உட்காந்து எனக்கு வீடியோ போடுறது பிடிக்கல, எனக்கு இந்த மாதிரி உட்காந்து பேசுகிற ஆள் நான் கிடையாது. நானும் அந்த வீடியோட இந்த வீடியோட முடிச்சிடலான்னு பார்த்தா சீரீஸ் வந்து கண்டினியூ ஆகிட்டே போயிடும். இந்த வீட்டை பற்றி பேசினாலே எனக்கு ஒரு வீடியோ ஆகும். ஸ்ரீலங்கன் ஓனர் இந்த வீட்டுக்கு இதை பற்றி நான் ஸ்ரீலங்கன்ஸை பற்றி பேசினாலே எனக்கு இன்னும் 2-3 வீடியோ இருக்குது, அதை விட்டுருங்க. அதனால் ப்ரிமார்க் போய் ஒரு பில்லோ, ஒரு பெட்ஷீட், ஒரு டுவெட், இது 3 வாங்கணும். 3ஓட காஸ்ட் வந்து அரௌண்ட் ஒரு 30 பவுண்ட்ஸ் கிட்ட வரும். நம்ம ஊர் காசுக்கு ஒரு 3000 ரூபா. இப்போ வீட்டுக்கு வந்துடுவேன், டக்குன்னு உனக்கு வயிற்று கலக்கும் ஃப்ளைட்டில் சாப்பிட்டது. அதாவது உனக்கு 2 பாத்ரூம் வரும். ஸோ நீ பாத்ரூம் போனால் தண்ணிலாம் இருக்காது. ஸோ யூ ஹேவ் டு பை டாய்லெட் பேப்பர். அது நம்ம ஒரு காசுக்கு ஒரு 100 ரூபா 200 ரூபா வரும். அடுத்து நீ வெளியே போகும்போது உனக்கு தெரியும் கிளைமேட். ஆக்சுவலாக இந்த ஊரில் வந்து கிளைமேட் பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஜாக்கெட் வேணும், ஒரு ஷூ வேணும். நான் தயவு செஞ்சு ஷூலாம் இங்கேருந்து வாங்கிட்டு வராதிங்க வேஸ்ட்டாக, இங்கே வந்து வாங்கிக்கலாம். இங்கே நார்மலாக ஒரு பேசிக் ஒரு 1000 ரூபா ஷூ போட்டு வாங்க. இங்கே வந்துட்டு ஒரு நல்ல ஷூவாக இன்வெஸ்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. ஏன்னா அந்த ஒரு ஷூ நீங்கள் ஒரு 3 இயர்ஸ் இருக்க போகிறீங்கன்னா 3 இயர்ஸ் ராவாக யூஸ் பண்ணணும். ஸோ அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பர் ஷூ வாங்கிக்கோங்க. சும்மா இந்த ஸ்டைலாக போடுறேன் கெத்துக்காக போடுறேன் அது உங்கள் இஷ்டம், வாங்கிக்கலாம். பட் அப்படி வாங்காமல் ட்ரைனர்ஸாக வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அதோட அந்த நானே ஆக்சுவலாக ஷூ பிராண்ட்லாம் யூஸ் பண்ணுற ஆள் கிடையாது, சூத்த மூடிட்டு இருக்க மாட்டேடா. ஆனால் வந்து எனக்கு தெரிஞ்சவங்களாம் இந்த ஆன் ஏர் அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. அதெல்லாம் வந்து உண்மையிலே சொல்லுவாங்க, ஒரு 10 மணி நேரம் நின்று வேலை பார்த்தா கூட கால் வலி இருக்காது. உண்மையிலே அது அந்த மாதிரி தான் இருக்கும், மெத்துன்னு. அந்த மாதிரி ஒரு ஷூ வந்து நம்ம ஊர் காசுக்கு ஒரு 15,000 ரூபா வரும். அது 10,000 7,000க்குலாம் இருக்குது. அந்த மாதிரிலாம் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அது பாட்டுக்கு உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் அது பாட்டுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் ஜாக்கெட் ஒரு நல்ல ஜாக்கெட் வாங்கிக்கோங்க. தயவு செஞ்சு ஊர்லேருந்து வாங்கிட்டு வராதீங்க. ஷூக்கும் ஜாக்கெட்டுக்கும் சேர்த்து வச்சோன்னா 15,000 நம்ம ஊர் காசு. இது வந்து இதுவுமே உங்கள் பெர்ஸ்பெக்டிவ் தான். இதை நீங்கள் குறைச்சி 50 பவுண்ட்ஸாக பிரித்து கூட ஒரு 10,000 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம், அது உங்கள் இஷ்டம் தான். ஆனால் இது என்னோட அட்வைஸ் என்னன்னா, ஒரு நல்ல ஜாக்கெட் வாங்க, ஒரு நல்ல ஷூ வாங்க. நானே 1.5 வருஷம் கழிச்சு
இப்போ தான் வாங்கியிருக்கேன். எனக்கு நான் நினச்சேன் இதில் இன்வெஸ்ட் பண்ண வேணான்னு. பட் உண்மையிலே ஒர்த்து. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் இது எல்லாமே. இதுக்கப்புறம் நீங்கள் திரும்பி மாற்றணும்னு அவசியம் இல்லை. ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அது பாட்டுக்கு அந்த 3 இயர்ஸ்னா 3 இயர்ஸ், அந்த 3 இயர்ஸ்க்கு மேலேயுமே அந்த லைஃப் லாங் அது பாட்டுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் சமைச்சு சாப்பிட்ணும். எடுத்தோடனே ஃபஸ்ட்டு ஒரு நாள் 2 நாள் வெளியே போய் ஏதாவது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அந்த மாதிரி சாப்பிடுவீங்க. பட் அதெல்லாம் கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக இருக்கனால நீங்களே சமைச்சு சாப்பிட்ணும். அதுக்கு பொருள்லாம் வாங்கணும். ஸோ அதுக்கு ஒரு 10 பவுண்ட். இதுதான் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு செலவு. இதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து யூஸ் பண்ணுற சிம். நீங்கள் விசா எடுக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டல்ஸ் போவீங்களே, அந்த மெடிக்கல் செக்கப். நீங்கள் விசா எடுக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டல் போவீங்களே மெடிக்கல் செக்கப்புக்கு, அங்கேயே வந்து ஒரு சிம்மு கொடுப்பாங்க. அது ரீசார்ஜ் பண்ணி தான் இருக்கும். நீங்கள் சும்மா ஃபோனில் போட்டு யூகே வந்தாலும் ஆக்டிவேட் ஆயிரும். அது 1 மந்த் வேல்யூ நினைக்கிறேன். அது 1 மந்த் அது ஒர்க் ஆகும். ஸோ அதனால் சிம்மு பிரச்சனை இல்லை. அப்படியே உங்களுக்கு அந்த சிம்மு தொலைஞ்சு போச்சு, ஒர்க் ஆகல, ஏதோ சம்திங் இஷ்யூனாலும் இங்கே சிம்மு ரொம்ப சீப்பு. ஒரு பவுண்டு தான். நம்ம ஒரு காசுக்கு 100 ரூபா தான். வாங்கிட்டு நீங்கள் உள்ள ஒரு 5 பவுண்டோ 10 பவுண்டுக்கு ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா அது ஒரு மாதம் வரும். அது யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஓகேவா, நீங்கள் உள்ளே வரீங்கன்னா இது உங்களுக்கு இது வந்து ஆக்சுவலாக ஹாஸ்பிட்டலே கொடுத்துருவாங்க. இதனால நான் சொல்கிறேன், மேபி அது தொலைஞ்சு போச்சு, சம்திங் இஷ்யூ, மறந்து வீட்டில் வச்சுட்டு வந்துட்டீங்கன்னா இது ஒரு மேட்ரு. ஸோ இதுதான் நீங்கள் மொத யூகே வரீங்கன்னா ஒரு பேசிக்கான செலவு தான். சாப்பாடு செலவு, போக்குவரத்து செலவு, அவ்வளோதான். இது ரெண்டை தவிர வேற எந்த செலவும் இருக்காது. சாப்பாடு, போக்குவரத்து, தண்ணி, தம்மு, இதெல்லாம் வந்து உங்கள் இஷ்டம். இப்போ இது வந்து மொத யூகே வரவங்க எப்படி செலவு, என்னென்ன செலவுகள் வரும்னு நான் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் செலவுலாம் நான் சொல்லிட்டேன். அதை ஒதுக்கி வச்சுட்டு இப்போ நீங்கள் ரெகுலராக இருக்க போகிறீங்க அப்படின்னா ரெகுலர் மந்த்லி எக்ஸ்பென்சஸ் எவ்வளோன்னு சொல்கிறேன். அதாவது நீங்கள் இப்போ வந்துட்டீங்க, இப்போ மந்த்லி உங்களுக்கு என்னென்ன செலவுகள் வரும்னா, ட்ராவல், ஃபுட், சிம் ரீசார்ஜ், ரெண்டல், இது 4 இருக்கும். இதுதான் வந்து பேசிக்கான செலவு. ஃபஸ்ட்டு ட்ராவலுக்கு வந்துடலாம். ட்ராவல் நம்ம பஸ் பாஸு இல்லை ட்ரெயின் பாஸு இல்லை நம்ம அப்பப்போ டிக்கெட் கொடுத்து போகலாம். அதோட செலவு வந்து நீங்கள் ஆவரேஜாக பஸ் பாஸு எனக்கு எங்கள் ஊரில் ஒரு பஸ் பாஸ் ரேட் இருக்கும், ஸ்காட்லாண்டில் ஒரு பஸ் பாஸ் ரேட்டு, லண்டனில் வேறு மாதிரி ஒரு ரேட் இருக்கும் பஸ் பாஸு. ஸோ ஆவரேஜாக வச்சாலும் ஒரு மாதத்துக்கு ஒரு 7,000 to 8,000 rupees மந்த்லி பஸ் பாஸ். நீங்கள் மேபி பஸ் யூஸ் பண்ணீங்கன்னா, இல்லைனா நீங்கள் எப்போயாச்சும் தான் மந்த்லி நான் 2 times தான் பஸ் யூஸ் பண்ணுவேன்னா பிரச்சனை கிடையாது, இந்த எக்ஸ்பென்ஸ் கிடையாது. ஸோ அது ஒரு 7,000 to 8,000 மந்த்லி பாஸ். நீங்கள் ட்ரெயின் பாஸ் இருக்கிறீங்கன்னா ட்ரெயின் பாஸ் வந்து 1 இயருக்கு 3,000 ரூபா. அதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ட்ரெயின் டிக்கெட் காஸ்ட்ல இருந்து 30% ரெடியூஸ் ஆகும் 1 இயருக்கு. ஓகேவா? ஸோ நீங்கள் ட்ரெயின் யூஸ் பண்ணீங்கன்னா அதோட பாஸ் வந்து 3,000 rupees. அதுக்கப்புறம் ஃபுட்டு, ஒரு வாரத்துக்கு நல்லா ஃப்ரூட்டு, மீட்டு, வெஜிடபிள்ஸு இதெல்லாம் நல்லா சாப்பிட்டாலே ஒரு நாளைக்கு 2 நேரமோ ஒரு வாரம் ஃபுல்லாக 7 நாள் அப்படி சாப்பிட்டாலே எவ்வளோ வரும்னா ஒரு 30 pounds போதும். எப்படின்னு சொல்கிறேன், ரைஸை சேர்க்காம, ரைஸ் வந்து நீங்கள் வெளியே வாங்கிக்கோங்க 10 kgs அந்த மாதிரி. அது வாங்கினீங்கன்னா ஒரு 10 pounds to 15 pounds கிட்ட வரும். 10 kgs ரைஸ் அதை வாங்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு 2 மாதம் 1 மாதம் தாங்கும். ஸோ அது பிரச்சனை கிடையாது. நான் வந்து வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் சொல்கிறேன், ஸ்நாக்ஸ் எல்லாம் சேர்த்து. ஸோ 30 pounds per week வேணும். ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா 30 pounds அதிகம். நான் சொல்கிறேன், பைனாப்பிள் பேசிக்கான ரேட்ஸ் வந்து இப்போ நான் சொல்லிடுறேன். பேஸ்ட் ஒரு பவுண்டு நம்ம ஒரு காசுக்கு 100 ரூபா, பேசிக் நீட்ஸ். பால் 2 லிட்டர் பால் ஒரு வாரத்துக்கு வாங்கினீங்கன்னா நீங்கள் ஒரு ஆள் மட்டும் 2 லிட்டர் பால் குடிக்கலாம், பிரச்சனை கிடையாது. அதோட காஸ்ட் வந்து 2 லிட்டர் பாலோட காஸ்ட் வந்து 200 ரூபா. ஓகேவா? பழங்கள் வகைகள், ஆப்பிள் 100 ரூபாய்க்கு கிடைக்கும், பைனாப்பிள் ஒரு பவுண்டு அதுவும் ஒரு 100 ரூபாய்க்கு கிடைக்கும், வாட்டர் மெலன் 200 ரூபா வரும், மேங்கோ ஒரு 100 ரூபா 150 ரூபாய்க்கு கிடைக்கும், சப்போட்டா பழம், கிவி பழம், பேரிக்காய், ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி, பிளாக்பெரி. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் அஃபோர்ட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. கிரேப்ஸ் சீப்பாக கிடைக்கும், 200 ரூபாய்க்குலாம் ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக கிடைக்கும் கிரேப்ஸ். அது வந்து 1 வீக், நான் சொல்கிறது எல்லாமே 1 வீக் தாங்கும். நீங்கள் வாங்குற பொருள் எல்லாமே ஒரு 1 வீக் தாங்கும். அண்ணாச்சி பழம் ஒரு பழமே வந்து 89 rupees கிடைக்கும். அது வந்து 1 வீக் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம், இல்லை நீங்கள் ஒரு 2 நாள் கூட சாப்பிட்டு முடிக்கலாம். மீட்டு வாரத்துக்கு ஒரு 3 நாள் மீட் சாப்பிட்றேன், ஒரு சிக்கன் சாப்பிட்றேன்னா ஒரு மீட்டு 3 நாளைக்கு நீங்கள் மட்டும் வச்சிங்கன்னா ஒரு 3 பவுண்டு ஒரு 9 பவுண்டு மீட்டு. பால் இதெல்லாம் சுகர்லாம் ஒரு 2 பவுண்டுக்கு ஒரு அரை கிலோ 1 கிலோ கிடைக்கும். ஸோ அதனால் அது பிரச்சனை கிடையாது. இதெல்லாம் வந்து வாங்கி வச்சுட்டு மொத்தமாக ஒரு 30 pounds per week ஈஸியாக ஓட்டிடலாம். இதோட கம்மியாக தான். நான் இல்லை ப்ரோ, நான் ஒரு நேரம் தான் சாப்பிடுவேன், மற்ற நேரம் சும்மா வெளியே சாப்பிட்டுக்குவேன் அப்படின்னாலும் 20 பவுண்ட் இருந்தால் போதும், சாப்பிடலாம். ஆனால் வெளியே சாப்பிட்டிங்கன்னா இந்த காஸ்ட் ஆஃப் இது வராது. ஏன்னா வெளியே வந்து ஃபுட்டோட ரேட் எப்போவுமே அதிகமாக தான் இருக்கும். அது இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் தொட்டால் நெருப்பு மாதிரி இருக்கும் ரேட்டு. அவன் கொண்டாந்து சாப்பாடை வச்சானா இல்லை நெருப்பை வச்சானே தெரியாது, ஏன்னா அந்தளவுக்கு சுடும் பயங்கரமாக. அதனால இது வந்து நான் வீட்டில் சாப்பிட்றதுக்காக நான் சொல்கிறேன். ஒரு 20 பவுண்ட் 30 பவுண்ட் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கீங்க, ஷேர் பண்ணுறீங்கன்னா ரொம்ப இதோட சீப்பாக வரும். ஏன்னா நீங்கள் நிறையா சாப்பிடுவீங்க. ஸோ வந்து ஒரு ஆளுக்கு 10 பவுண்டு போட்டால் ஒரு 5 பேர் இருப்பீங்க, 50 பவுண்ட் ஆயிரும். நல்லா நீட்டாக தாராளமாக சாப்பிட்லாம், பிரச்சனையே கிடையாது. அதே மாதிரி தான் வெஜிடபிள்ஸும். வெங்காயம் வந்து ஒரு கிலோ வந்து 1 பவுண்டு
1 பவுண்டு தான் இருக்கும், ரூ. 100 இருக்கும். தக்காளி 1 கிலோ 1 பவுண்ட் 2 பவுண்ட் இருக்கும், ரூ. 200 இருக்கும். அதெல்லாம் நீங்கள் வாங்கி வீட்டில் சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டல் வந்து மினிமமாக வச்சாலே நம்ம ஊர் காசுக்கு ஒரு 30,000 இந்த ஊர் காசுக்கு ஒரு 300 பவுண்டு கிட்ட வந்துடும். இல்லை ப்ரோ நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன்னா அதில் ஒரு 50 பவுண்டு 5,000 6,000 குறையும், அவ்வளோதான். நீங்கள் உங்களுக்கு தனியாக ஒரு ரூம் இந்த மாதிரி ஒரு ரூம் வேணும்னா தனியானா அது கண்டிப்பாக 300 பவுண்ட்ஸ் கம்மியாக கிடைக்காது. நான் எல்லா ஊரையும் சேர்த்து சொல்கிறேன், என் ஊரில் அப்படி இருக்குது, எல்லா ஊரையும் சேர்த்து ஒரு மினிமம் பட்ஜெட் தான் சொல்கிறேன். 300 to 400 450 500 பெர் ரூம்லாம் இருக்குது. ஸோ உங்கள் இஷ்டம் தான். பேசிக்காக ஒரு 300 to 400 30,000 to 40,000 வரைக்கும் ஆகும். ஒரு ரூம், ஒரு வீட்டில் ஒரு காமன் கிச்சன் ஒரு காமன் ரெஸ்ட் ரூமோட ஒரு ரூம் வந்து 30,000 வரும். நமக்குன்னு ஒரு ப்ரைவேட்டாக ஒரு ரெஸ்ட் ரூம் வேணும்னா அதோட ரேட் எங்கேயோ போயிடும். கண்டிப்பாக ஒரு 10,000 rupees வித்தியாசம் இருக்கும். உங்களுக்கு ஒரு ரூம் மட்டும்னா ஒரு 30,000, ரூமு வித் ப்ரைவேட் ரெஸ்ட் ரூம்னா கண்டிப்பாக 40,000, ஒரு 10,000 to 15,000 டிஃப்ரென்ஸ் இருக்கும் இந்த ப்ரைவேட் பாத்ரூமுக்கும் காமன் பாத்ரூமுக்கும். ஸோ இதுதான் ரெண்டல். இப்போ இது நீங்கள் ரெண்டல் இருக்கீங்கன்னா இதில் 2 டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா நீங்கள் டேக்ஸ் கட்ட தேவையில்லை, ஓகேவா? ஆனால் ஸ்டூடெண்ட் பீரியட் முடிஞ்சு நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் விசாவில் இருக்கீங்க அப்படின்னா, பிஎஸ்டபிள்யூ இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து வீட்டில் இருக்கும்போது நீங்கள் கவுன்சில் டேக்ஸ் கட்டணும். அது வந்து மொத்தமாக ஒரு வீட்டுக்கு சேர்த்து ஒரு 100லேருந்து 120 பவுண்ட்ஸ் கிட்ட வரும். அது நீங்கள் மட்டும் இருந்தீங்கனாலும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தாலும் ஷேரிங் தான். இப்போ ஒரு வீட்டில் ஒரு 3 பேர் இருக்காங்கன்னா ஒரு 120 பவுண்ட்ஸை 3 ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. 30 அல்ல 40 பவுண்ட்ஸ் அந்த மாதிரி கம்மியாக கூட வரலாம். 80 பவுண்ட்ஸ் வந்தால் கூட ஸ்ப்ளிட் பண்ணி எல்லாமே ஸ்ப்ளிட் பில் தான். அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டி பில்லுமே நீங்கள் ஒரு சில வீட்டில் பே பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு சில வீட்டில் பே பண்ணுற மாதிரி இருக்காது. அப்படி பே பண்ணுற மாதிரி இருந்தால் ரெண்டல் கம்மியாக இருக்கும். இல்லை பே பண்ணுற மாதிரி இன்க்ளூட் பில்ஸ்னால் ரெண்டல் கொஞ்சம் அதிகமாக ஒரு 50 பவுண்ட்ஸ் அதிகமாக இருக்கும். அதை சேர்த்து வச்சு தான் மார்க்கெட்டிங் பண்ணுவானுங்க. இது பேசிக் நாலேஜ். இதை நான் வந்து சொல்லி உங்களுக்கு புரியணும் அவசியம் இல்லை, இருந்தாலும் சொல்கிறேன், கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து சிம்மு வந்து பார்த்தீங்கன்னா 5 பவுண்டுக்கு ஸ்டார்ட் ஆகும். 5 பவுண்டு எனக்கு தெரிஞ்ச என்ஆஃப். உங்கள் வீட்டில் ஒய்ஃபை இருக்குன்னா இது என்ஆஃப். 5 GB நெட்வொர்க் கொடுப்பாங்க. 100 minutes இன்டர்நேஷனல் காலில் 100 மெசேஜ் இன்டர்நேஷனல் மெசேஜ், ஓகே, அந்த மாதிரி கொடுப்பாங்க. அதுவே போதுமான அளவுக்கு போதும். 5 பவுண்டு மந்த்லி நீங்கள் 5 பவுண்ட் இல்லை அதை விட நான் அடுத்த பிளான் போகிறேன், எனக்கு நெட்டு அதிகமாக வேணும்னா 10 பவுண்ட்ஸ் நம்ம ஊர் காசுக்கு ஒரு 1000 ரூபா, அவ்வளோதான். சிம்மு அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இப்போ டோட்டலாக எவ்வளோ தாண்டா செலவாகுது 2 ரூபா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வீட்டு வாடகை 30,000 to 40,000 வச்சுக்கலாம், ஓகேவா? 40,000 டேக்ஸ், கவுன்சில் டேக்ஸ் ஒரு 5,000 அண்ட் நீங்கள் பிஎஸ்டபிள்யூ இருந்தீங்கன்னா ட்ராவல் ஒரு 7,000 வச்சுக்கோங்க ஆவரேஜாக. ஃபுட்டு வந்து வாரத்துக்கு 3,000நாலும் மாதம் 4 வாரம் 12,000 ரூபா, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அப்படி இப்படி வாங்கினா கூட ஸ்நாக்ஸ் அதெல்லாம் சேர்த்தா கூட ஒரு 15,000 ரூபா. சிம்மு ஒரு பெரிய காஸ்ட் கிடையாது, இருந்தாலும் நான் சேர்த்துக்கிறேன், அது ஒரு 500. அப்புறம் அந்த மெடிக்கல் செலவு, ஏதாவது மேபி மெடிக்கல் உங்களுக்கு எமர்ஜென்சி தேவைப்படலாம். இங்கே வந்து யூகேல எப்படின்னு தெரியுமா, நீ தலையை தனியாக வெட்டி இப்படி கொண்டு போயிட்டு ஐயோ எனக்கு தலை தனியாக வந்துருச்சு எனக்கு மெடிக்கேஷன் கொடுங்கனாலும் பேராசிட்டமல் போடுங்க சரியாயிரும் அப்படி சொல்லுவானுங்க. யூகேல எதுக்கு எடுத்தாலும் பேராசிட்டமல் தான். டோட்டலாக நீங்கள் இங்கே சர்வே பண்ணுறதுக்கு இங்கே பேசிக்காக அதை வச்சா கூட ஒரு 65,000 to 75,000 கிட்ட ஆகும். இது வந்து ரெடியூஸ் ஆகும். எப்படி இது வந்து ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ரெண்டலில் மேபி பெரிய லெவலில் சேமிக்க முடியாது. எல்லா ஏரியாலையும் ஒரே மாதிரி இருக்காது. நிறைய பேர் இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் 200 பவுண்ட் 20,000 தங்கியிருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து. அதே ஃப்ரெண்ட்ஸு லண்டன் கிரேடன் சைடில் வந்து 40,000 45,000 தங்கியிருக்கலாம். ஸோ அதனால் அது ரெண்ட்டு டிஃபர் ஆகும். பட் இருந்தால் ரொம்ப ரூபாலாம் அதில் சேமிக்க முடியுமான்னு கேட்டால் அது முடியாது. நீங்கள் தனியாக ரூம் எடுத்தீங்க அப்படின்னா, ஷேர் ரூம்னா பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு ரூம் வந்து 40,000 வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட தங்குறீங்க, கேர்ள் ஃப்ரெண்டோட இருக்கீங்கன்னா அது எப்படி ஸ்ப்ளிட் ஆகும் 20,000. ஸோ அப்படி கூட சேவ் பண்ணலாம். அடுத்து வந்து நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்குறீங்கன்னா ஃபுட்டோட செலவு டிராஸ்டிக்காக அப்படியே கம்மியாகும், ஓகேவா? 15,000 இருக்க செலவு வந்து அப்படியே கம்மியாக ஒரு 5,000 வரும். அதுக்கப்புறம் நீங்கள் வேலை செய்கிற இடம் வந்து கிட்டத்தில் இருக்குது, வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், காலேஜும் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான்னா இந்த டிரான்ஸ்போர்ட்டோட காஸ்ட் வந்து அப்படியே கட் ஆகும். 7,000 5,000 இருக்க காஸ்ட் வந்து மந்த்லியே ஒரு 1,500 2,000க்குள்ளே முடிஞ்சிடும். நீங்கள் வெளியே சுற்றி போய் அப்படி எப்படி சுற்றினா கூட. ஸோ இந்த மாதிரி தான் காசு சேவ் பண்ண முடியுமே தவிர இது ரொம்ப அப்படி பண்ண முடியுமான்னு கேட்டால் அது எனக்கு தெரியல. இதை வந்து நான் ஏன் செலவு மட்டும் சொல்கிறேன், எவ்வளோ சம்பாதிக்க முடியும் அப்படின்னு நான் சொல்லலைன்னா, இப்போ நீங்கள் நிறைய ரீல்ஸ் பார்த்துருப்பீங்க, சொல்கிறானுங்க அடிச்சுக்கிறானுங்க. எப்படின்னா, அவன் எப்படி 1 லட்சம் சம்பாதிக்கணும்னு சொல்லலாம், நான் வேலையே இல்லாமல் இருக்கு தெரியுமா? ஒருத்தன் வந்து 1 லட்சம் சம்பாதிக்கலன்னு சொன்னால் அவன் எப்படி 1 லட்சம் சம்பாதிக்கணும்னு சொன்னால் யூகே வாங்க 2 லட்ச ரூபா சம்பாதிக்கலாம் மாதம் அப்படிங்கிறான். அதனால் அது ஒருவரோட ஒப்பீனியன். உண்மையிலே அது வேறு மாதிரி இருக்கும். உங்களுக்கு எப்படி வேலை கிடைக்குது, எங்கே வேலை கிடைக்குது, நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்க, எவ்வளோ செலவு பண்ணுறீங்க, யாரோட இருக்கீங்க, எப்படி இருக்கீங்க பொறுத்து இந்த சம்பாதிக்கிறது அதெல்லாம் இருக்குது. பட் செலவு வந்து ஒரு ஆளுக்கு இப்படி ஆகுங்கிறத என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியும். இது வந்து இப்போ சிட்டி ஒரு 10,000 20,000 டிஃபர் ஆகுமே தவிர இது ஒரு பெரிய மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஒரு 60,000லேருந்து 70,000 75,000. இது வந்து இப்போ நான் தனியாக ஒரு நபருக்கு சொல்கிறேன். இதுவே நீங்கள் ஒரு ஃபேமிலியாக இருக்கீங்க, ஒரு ஒய்ஃபோடு இருக்கீங்க, இல்லை ஒரு குழந்தை குட்டியோடலாம் இருக்கீங்கன்னா இது கண்டிப்பாக வேறு மாதிரி இருக்கும். குழந்தைக்கு செலவாகிற மெடிக்கேஷன், பேம்பர்ஸு, பால், பவுட்ரு,
ஒய்ஃபு சாப்பாடு, 3 பேருக்கும் சாப்பாடு, ட்ராவலு அது இதுன்னு சொல்லி இதோட செலவுகள் எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். அது வேறு மாதிரி இருக்கும். நான் ஒன்றும் ஃபேமிலி மேன் கிடையாது, எனக்கு தெரியாது. இப்போ நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு மற்ற பழக்கவழக்கங்கள் இல்லைன்னா, பொண்ணு பழக்கவழக்கம் இல்லை, அதுக்கப்புறம் சரக்கு பழக்கவழக்கம் இல்லை, தம்மு பழக்கவழக்கம் இல்லை, வேப்பு பழக்கவழக்கம் இல்லைன்னா இது இந்த செலவுகள் சொல்கிறேன். மயிரா போச்சுன்னு குடிச்சு நாசமாக போனீங்கன்னா அது செலவெல்லாம் வேறு மாதிரி இருக்கும். என்னை ஐ டோன்ட் ரெக்கமெண்ட். அது பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியாது. நான் அதனால வீடியோ போடுறதும் கிடையாது. ஐ டோன்ட் சப்போர்ட் தட். சரியா? அது என்றைக்குமே அது ஒரு கெட்ட பழக்கம் தான். அது உங்களோட ஒப்பீனியன், அவ்வளோதான். இதுதான் வந்து இதோட இன்னைக்கான வீடியோஸ். இதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இந்த டெலிவரி ஜாப்லாம் பண்ணி நிறைய ஏர்ன் பண்ணுறானுங்க. கார் வாங்கி வந்தோடனே கார் வாங்கி ஏர்ன் பண்ணுறானுங்க. ஸோ அது எப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நான் வீடியோ சொல்கிறேன். எப்படி கார் வாங்குறது, எப்படி ஜாபுக்கு அப்ளை பண்ணுறது, என்ன மாதிரி ஜாப் கிடைக்கும், என்னையவா கேஷ் ஹேண்டா, அது நான் ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்கிறேன். எல்லாமே நான் இந்த இடத்துல உட்காரக்கூடாதுன்னு நினச்சி தான் முதல்ல இந்த இடத்துல உட்காந்தேன். உட்காந்த நேரமாக என்னமான்னு தெரில, உட்காந்தே பேசிக்கிட்டு இருக்கேன். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிடும். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.